ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு, ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் 2 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் 24/7 ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரியை ஏன்தா இப்படி போட்டு தாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஒட்டு கேட்ட துட்டு கேட்ட அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பண்ணுற சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவும் அவங்களுடைய மார்க்கிங் பாடி லாங்குவேஜ் பட்டும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஜாக்லின் என்ன தான் வந்து எச்சரித்தாலும் எதுக்கு ஜாக்லின் வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜாக்லின் அவங்க சௌந்தர்யா கூடயும் ராயன் கூடயும் சேர்ந்து இந்த ஒரு வாரமாக அவங்களுடைய கேமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு, அடித்து நகர்த்திருச்சு அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க அப்படிங்கிறது தான். சரி, என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பால் அவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால பால் வந்து எனக்கு வேணும், அதை எடுத்து வச்சு நான் தயிராக கூட ஆக்கிட்டு இல்லை தயிர் மிக்ஸ் பண்ணி கூட நான் சாப்பிட்டுப்பேன் அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கிச்சன் டீமில் சொல்லுங்கள், இன்சார்ஜ்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே தர்ஷிகா கிட்ட வராங்க. தர்ஷிகா கிட்ட வந்துட்டு இது எனக்கு பாசிபிள் இருக்கா, ஏன்னா ராணவ் வந்து காலையில் பால் குடிக்கல, ஈவினிங் வந்து எடுத்து சாப்பிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாசிபிள் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க. நான் வேணால் கேட்டு சொல்கிறேன், யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் நாட் ஷுவர், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து பின்னாடி போய் அவங்க வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகுது. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து எல்லாரும் கூடயும் டிஸ்கஷன்ஸ் வந்து போகுது வெளியே ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட. அப்போ இவங்க உள்ளே இருக்கும் பொழுது ஜாக்லின் தான் வந்து வம்பிழுக்கிறாங்க. அதாவது பருப்பு பாயாசம்னா நான் பருப்பு எடுத்து வச்சுட்டு பாலோட அப்புறம் எடுத்து வச்சுட்டு நான் பாலையும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது டிஷ் செஞ்சுக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது நான் வந்து பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு எடுத்து வச்சுட்டு நான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தர்ஷிகா கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது வந்து நிஜமாக மஞ்சரிக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க சொன்ன பிறகு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்போம், இந்த வீட்டில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்றது ஜாக்லினுடைய கூற்று. அதை எப்படி நீங்கள் பண்ணியிருக்கணும்னா, மஞ்சரி இங்கே வாங்கலேன், அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு இந்த ஆசை இருக்குது, ஸோ இதெல்லாம் நான் வைக்கும் போது உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தானா ஓகே. பட் அவங்க காதில் படுற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதுவும் ஹாலில் உட்காந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்து அவங்களுடைய அந்த குரல் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மஞ்சரிக்கு அது கேட்டுருச்சு. இவங்க வந்து ஒட்டு கேட்டேன், செவத்தை உடச்சிட்டு வரேன்ற மாதிரி சௌந்தர்யா பேசுனதெல்லாம் வந்து அர்த்தமற்றதாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, சௌந்தர்யா வீட்டில் இல்லை, மஞ்சரி வீட்டில் இல்லை. என்ன நடந்தாலும் வந்து கேட்காம இருக்கிறதுக்கு, மூடிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்தில் ஒரு கேள்வி வருது, அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது அப்படின்னா அதை கேட்கக்கூடிய உரிமை மஞ்சரிக்கு இல்லை, எவனுக்குனாலும் அந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அப்படிங்கிறப்ப அது கேட்டுருது இவங்களுக்கு, ஜாக்லின் வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. உடனே ஜாக்லின் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் தர்ஷிகாட்ட என்னுடைய ரெக்வஸ்ட்டாக தான் வச்சேன், அதை ஏன் அவங்களால வந்து தாங்கிக்க முடியல? ஒன்று அவங்க வந்து எனக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே. மற்றபடி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எதுவும் பண்ண போகிறது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப தன்மையாகவும் மென்மையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது இருந்து இது வந்து பயங்கர பஜாரி மாதிரி இந்த சௌந்தர்யா வந்து கத்திட்டு இருக்கு. அது எப்படி கத்துறாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக கத்துறாங்க. நம்ம பண்ணுறோம்ல அதே மாதிரி மார்க்கிங்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து வருது. இது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சும்மா உடச்சிட்டு வராதிங்க, நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருங்க, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு, நீங்கள் தான் ரொம்ப கேவலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் சௌந்தர்யா பண்ணுறாங்க. ஜாக்லின் கூட சொல்கிறாங்க, டே தப்பாக போகுண்டி, நீ பண்ணாத, எதுக்கு நீ மார்க்கிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தப்பு பண்ணுறான்னு தெரியுதுல ஜாக்லின், உன் கேம் எப்படி இருந்துச்சு, இப்போ நீ அந்த ஒரு என்ன சொல்கிறது சேராத இடம் சேர்ந்து நீ இப்போ போய் திருப்பி போய் உனக்கு இப்போ பயங்கரமாக ஆகிடுச்சா. அதனால் சொல்கிறேன், கிளாப்ஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. கிளாப்ஸ் எவனுக்குனாலும் வருங்க. ஏன் போன வட்டம் சத்யா கூட வரல எழுந்திருக்கிறப்ப கிளாப்ஸு. அதனால் அதெல்லாம் வச்சு முடிவு பண்ண முடியாது. அவங்க பெரிய பிளேயரு, ஸ்ட்ராங் பிளேயரு, அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாங்க, அறுத்து தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முடிவு பண்ணவே முடியாது. சும்மா சீனா போட்டுட்ருக்காங்க உட்காந்து, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அது என்ன ஆட்டிடியூட் காட்டுதுங்கிறது. அப்புறம் அங்கேருந்து போய் கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மஞ்சரி இந்த மாதிரி டேய் நான் கேப்டன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெஃப்ரி ஏன்னா அவங்க சொம்புல கோவா சொம்பு அவன். ஸோ கோவா சொம்பு அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நான் கேப்டன் ஜெஃப்ரிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த வீட்டில் இருக்கனால எனக்கு கேட்டுச்சு ஆப்வியஸாக. ஸோ அதனால் நான் கேள்வி எழுப்புனேன், அவங்களுக்கு அது தப்பாக இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சௌந்தர்யா கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க மஞ்சரி, இது எங்கள் வீட்டில் தானே இருக்கோம், அந்த வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறப்ப நீ எதுக்கு செவத்தை உடச்சிட்டு வர, அப்போ நீ எதுக்கு வர உள்ள, நானும் ஜாக்லின் தானே பேசிகிட்டு இருக்கோம், அப்போ நீ எதுக்கு உடச்சிட்டு வரேன்னு சொல்லி மஞ்சரியும் கேட்கலாம்ல, அப்புறம் எதுக்கு இந்த சௌந்தர்யா திருப்பி உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரி நான் பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதுக்குள்ளேயும் தர்ஷிகா வந்துடுறாங்க உள்ள. அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு வர முடியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு 4 பேக்கெட்டு
ஒரு பேக்கெட் கவுத்தியாச்சு, இன்னும் 3 இருக்குது. ஸோ அது 2 பேக்கெட் ஆகும்போது ஒரு 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 ஸ்பூன் சர்க்கரை எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா, சரியா? டீக்கு போட்டதோட. அது நீங்கள் டீக்கும் போட்டுக்கலாம், இல்லை வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நைட் இருந்து சீன் கூட வாயில் கூட போட்டுக்கலாம். ஆனால் 1 தான், 2 ஸ்பூன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து குறைய இந்த சக்கரை பேக்கெட் குறைய 1 ஆயிரம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகுது. ஸோ இன்னும் வந்து மஞ்சரிக்கு அவங்களுடைய அந்த பாலை எடுத்து தயிர் போட்டு சாப்பிட்லாமாங்கிறது கேள்வி அட்ரஸ் பண்ணப்படலை. அதுக்குள்ளேயும் இந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இந்த மஞ்சரி ஏதாவது டவுன் பண்ணணும். ஏன்னா நல்லா பேசுகிறாங்கங்க மஞ்சரி, அவங்கள வந்து பேன் பண்ண வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த சௌந்தர்யாவும் இவங்க ஜாக்லினும் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமாக இருந்தது அப்படிங்கிறது தான். சரியா? நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா சௌந்தர்யா நாள் பட அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களுடைய அந்த முகம், அதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாட்டி ரொம்ப அருமையாக கேட்டுருந்துச்சு, ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தேன். அதுக்கு யாராலும் ஜெயிக்கிட்டோம், ஜாக்லின் முத்து கூட ஜெயிக்கிட்டோம், ஆனால் இந்த சௌந்தர்யா ஜெயிக்கக்கூடாது, அது என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி பேசிச்சு. ஸோ அந்த உண்மைத்தன்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து ப்ரொமோ 2 ப்ரொமோ வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஆக்சுவலாக அன்சிதா மஞ்சரி சண்டை போட்டது அது ரேங்கிங் டாஸ்க்கு காலில் நடந்தது. அதான் நம்ம பெரிய உத்தம ஸ்வரூபி மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி சொன்னாங்க. ஆக்சுவலாக மஞ்சரி உங்களுக்காக தான் பேசினாங்க, அது கூட புரியாமல் அந்த மண்டு கத்திட்டு இருக்கு. உங்களுக்கு தகுதியே இல்லை இந்த 2வது பிளேஸ் அப்படின்னு சொன்னதுக்கு, அது வந்து இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருங்க. முதல்ல அதாம்மா சொல்லிச்சு. அப்புறம் இது பெரிய அன்பின் உருவம், நாங்கள் தான் நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுச்சு அந்த ஒரு ப்ரோமோ. இன்னொரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உடை வருது. அதில் முத்து போடுறாரு, அப்புறம் சாச்சனா போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ. ஸோ ஏஞ்சல்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு சேர் இருக்குது, இந்த சைடு வந்து ஒரு தலை இருக்குது அரக்கனுக்கு, அந்த மாதிரி வெளியே ஒரு செட்டப் இருக்குது, அதெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் வந்து முத்து வந்து ட்ரெஸ் போட்ட மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸு, சரியா? அப்புறம் வந்து நம்ம சாச்சனா போட்டுட்டு அவங்க வந்து ப்ளே பண்ணுற மாதிரி. அதே மாதிரி எப்படி வரிசைப்படுத்தினா, இப்போ இவங்களுக்கு வரிசைப்படுத்தினாங்களே 8 பேர், அந்த மாதிரி அந்த 9 பேரை வரிசைப்படுத்தணும் அப்படின்ட்டாங்க இருக்கிறவங்கள. ஸோ அதில் ஃபஸ்ட் பிளேஸ் மஞ்சரி, செகண்ட் வந்து ஜாக்லின், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரிசைப்படுத்துகிறாங்க. தேர்டு வந்து முத்துக்குமரன், 4th தீபக்கு, அந்த மாதிரி. 5th வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாச்சனா, லாஸ்ட் வந்து அதான் சாச்சனா, அருண், தர்ஷிகா. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒருத்தவங்க சௌந்தர்யா நினைக்கிறேன், சரியா? முத்துக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி தீபக் அப்புறம் சௌந்தர்யா, முத்து, தீபக், சௌந்தர்யா, சாச்சனா, அருண், தர்ஷிகா. ஸோ இந்த மாதிரி வந்து வரிசைப்படுத்துகிறாங்க டெவில்ஸை. அப்புறம் டாஸ்க் கொடுக்கப்படுது அவங்களுக்கு, சரிங்களா? ஸோ டாஸ்கில் வந்து ரஞ்சித் வந்து முந்திரி கோட்டை, இது வந்து இந்த பேய் அந்த பேயின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதாவது ப்ரோமோ 3ல் இல்லாமல் ஒரு 2 பேர் சொல்கிறாரு, சரியா? அடுத்து வந்து தீபக்கை வந்து ட்விஸ்ட் பண்ணி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அன்சிதா வந்து குத்துறாங்க. அப்புறம் மஞ்சரியை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தான் வந்து பயங்கரமாக ட்விஸ்ட் இது பண்ணுறீங்க, ஒரு பேயாக நீங்கள் வந்து திகழ்கிறீங்க, நீங்கள் தான் வந்து ஒரு பேய், அதாவது என்னவோ ஒரு பேய் சொல்கிறாங்க, அது என்ன பேயின்னு தெரில, கரெக்டாக சூனிய பேயா இல்லை என்ன பேயின்னு தெரில, அதெல்லாம் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வரிசைப்படுத்தல் நடக்குது டெவில்ஸ்க்கு, சரியா? அது ஒரு ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க. அடுத்து முக்கியமான இன்னொரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார்ல, ராணவ் டென்ஷன் ஏற்றிடுறாங்க. என்னன்னா ஒன்றும் கிடையாது, ஸ்டோர் ரூமில் ஒரு ட்ரெஸ் வருதுங்க, சத்யா வந்து மூடிட்டு நீ உள்ளே வரக்கூடாதுன்றான். நான் பார்க்க தான் நான் போகிறேன், என்ன இல்லை நீ வர்றது வந்து டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுது. அவன் அங்கிட்டு போயிட்டு வந்து பாவமாக இருக்கான். நம்ம ஜெஃப்ரி அதை கேட்குறான், அந்த மாதிரி என்னங்க நீங்கள் உள்ளே விட மாட்டீங்க அப்படின்ட்டு. பேசாமல் அவனுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனை அசிங்கப்படுத்துறாங்க. ராணவ் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டான், எந்திரிச்சு நிற்கிறான். இது என்னடா நீங்கள் உள்ளே கூட வர மாட்டீங்களா? சத்யா வந்து அப்படி கத்துறான். சரி எதுக்கு நீ உள்ளே வரணும், வந்தால் நீ மெஸ்அப் பண்ணிடுவேன்றான். நான் என்னடா மெஸ்அப் பண்ண, பார்க்க தான் நான் வந்தேன். என்னோட ஜெஃப்ரி உனக்கு புரியலையா, அவனுக்கு உட்காரு அப்படின்றான். உடனே அவனும் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்காடுறான். ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறான் முட்டா போயிடலாம். பார்க்க தான் ஆசைப்பட்டான் ட்ரெஸ்ஸை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ராணவ் நிஜமாவே இதில் அவரை போய் என்னன்னே பார்க்க விட மாட்டேறாங்க, பாவமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.